வணக்கம். நான் நிரோஷன். எங்களுடைய ஃபேக்டரியை விசிட் பண்ண வந்தார்கள் கேட்ட கேள்வியில மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, நீங்க என்ன சவால் எதிர்கொள்றீங்க இந்த தொழிலை தொடர்ச்சியா நடத்துறதுக்கு? நான் சொன்ன விஷயம் என்னென்னா, மக்களுக்கு குறி சாப்பிட்டு கொண்டிருந்த பொருளை மக்களுக்கு கொண்டு வர்றதே மிகப்பெரிய ஒரு சவால். அதுலேயும் மிகப்பெரிய சவால் என்னென்னா, நூடுல்ஸ், மெக்ரோனிக், பாஸ்டா அப்படியாக விரும்பி கொண்டிருக்கிற சமூகத்துக்கு நாங்கள் தானியங்களை சாப்பிடணும்னு சொல்றது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இப்பையும் எங்கள்கிட்ட கேட்குறார்கள், எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் நூடுல்ஸ் செய்யலையா, குக்கி செய்யலையா, பிஸ்கட் செய்யலையா? உண்மையாகவே நீங்கள் கஞ்சியா, சோறா அல்லது வேற ஒரு உணவுகளாக நீங்கள் சமைச்சு சாப்பிடதான் அந்த உணவு வாயில தங்குற நேரம் கூட. ஒரு நூடுல்ஸை நீங்கள் சாப்பிட்றதுக்கும் சோறை சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது அந்த ஒரு போர்ஷன் ஒருக்கா வாய்க்குள்ள போடுற உணவு, நூடுல்ஸை சாப்பிட்றதுக்கு ஒரு 2 அரைவோட உள்ளுக்குள்ள விழுங்கிடுவாங்க. இதை சோறண்டா ஒரு கிட்டத்தட்ட 4-5 தரம் அசைவாட்டுவோம். இந்த அசைவாட்டுற தன்மை ஏன் கூடணும்டா, அந்த உமிழ் நீர் சுரப்பு இந்த உணவோட கலக்கும். அதை கலந்துட்டாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய்கள், நிறைய எல்லாமே மாறிடும். ஏனென்றா எண்ணம் போல் வாழ்க்கைண்டுவாங்க. அந்த எண்ணமே வயிற்றுல இருந்தான் உருவாகுது. அதுக்கு மூல காரணம் நீங்க நெட்லேயே கூட சர்ச் பண்ணிப்பாங்க. சரியான உணவு சரியான எண்ணத்தை தீர்மானிக்கும். அப்ப அந்த எண்ணத்தை சரியான உணவை எடுக்கிறதுக்கு முன்னா எப்படி சரியா எடுக்கணும்ன்றதுல இருக்கு. அப்ப எங்கட வாயில எவ்வளவு நேரம் அந்த உணவு தங்குது என்றதுலதான் எல்லாமே தங்குது. அப்ப இதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்கு. நாங்க நூடுல்ஸ், மெக்ரோனிக், பாஸ்டாண்டு வேகமா வளர்ந்து கொண்டு போற சமூகத்திட்ட கஞ்சியையும் கூழையும் சோறையும் கொண்டு வரது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருக்குது. நன்றி.